ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் அப்ரென்டிஸ்க்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் அப்ரென்டிஸ்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர். இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், கம்பெனிலேருந்து உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆர் அது ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அது ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு சைபர் செக்யூரிட்டி பிரின்சிபல்ஸில் பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு நெட்வொர்க்கிங் ப்ரோட்டோகால் பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் நீங்கள் ஃபெமிலியராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. க்ளவுட் டெக்னாலஜிஸ் பற்றி உங்களுக்கு நல்ல நாலேஜ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து காமன் செக்யூரிட்டி டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸில் நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இண்டிபெண்ட்டாக ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ், குவாலிஃபிகேஷன்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்க. ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே அப்ளைன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இங்கே ஆட்டோஃபில் வித் ரெஸ்யூம்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூமே யூஸ் பண்ணி நீங்கள் ஆட்டோஃபில் பண்ணி கூட அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே அப்ளை மேனுவலின்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி நீங்களே மேனுவலாக கூட அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே யூஸ் மை லாஸ்ட் அப்ளிகேஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி உங்கள் லாஸ்ட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் அப்ளை மேனுவலி கிளிக் பண்ணுறேன். ஒன்ஸ் நீங்கள் அப்ளை மேனுவலி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி இந்த கம்பெனியில் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி சைன்இன் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு வேளை நீங்கள் நியூ யூஸராக இருந்தீங்க அப்படின்னா இங்கே கிரியேட் அக்கௌண்ட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு வந்து மேலே அவங்க கொடுத்துருக்காங்களே இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி உங்கள் பாஸ்வேர்டு நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டெலாம் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல செக் பாக்ஸ் இருக்குல்ல, இல்லை டிக் பண்ணிவிட்டு கிரியேட் அக்கௌண்ட்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் ஆனதுக்கப்புறம் சைன்இன்க்கு போயிட்டு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது என்ட்ரு பண்ண இமெயில் ஐடி பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி சைன்இன் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ இந்த லிங்க்குக்கான பாஸ்வேர்ட் வந்து 0987 தான் இந்த லிங்க்குக்கான பாஸ்வேர்ட். ஸோ நீங்கள் அந்த பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு அன்லாக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த அப்ளை பண்ணுற பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பாஸ்வேர்டு வந்து 0987. ஸோ இந்த பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இது அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.